ஸ்வேதபுரி மன்னனுடைய புரோகிதருடைய ஒரே மகன் பேரு பராங்குசன். அவனும் அரசகுமாரன் ஸ்வேதகீர்த்தியும் சம வயதினர். அதனால் அவங்களுடைய ஆரம்ப கல்வி ஒரே ஆசிரியர்கிட்ட நடந்தப்ப 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்க. அதுக்கப்புறமா மன்னன் தன்னோட மகனை போர்க்கலைகளில் பயிற்சி பெறறதுக்காக விந்திய மலைசாரலில் இருக்கிற சிவசந்திரருடைய குருகுலத்துக்கு அனுப்பிட்டான். அதனால் நண்பர்கள் 2 பேரும் பிரிஞ்சு போக வேண்டியதாக போயிடுச்சு. பராங்குசனுக்கு சின்ன வயசில் இருந்தே உலக வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவனோட நண்பனும் பிரிஞ்சு போனதுனால வெறுப்படைஞ்சு வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருந்த ஒரு காட்டுக்கு போய் கடுமையாக தவம் புரிய தொடங்கினான். முதல்ல காய் கனி கிழங்குகள் இதையெல்லாம் புசித்து வந்து அதுக்கப்புறமா எதுவும் உண்ணாமலும் நீர் கூட அருந்தாமலும் கடுமையாக தவம் புரிய தொடங்கினான். அவனுக்கு பல அரிய சக்திகள் கிடைச்சிது. இருந்தாலும் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உன்னத நிலையான மோட்சத்தை அடைவதையே குறிக்கோளாக கொண்டு கடுமையாக தவம் புரிஞ்சுக்கிட்டே இருந்தான். பராங்குசனுடைய கடுமையான தவத்தை பார்த்து தேவேந்திரன் தன்னுடைய பதவி போயிடுமோ அப்படின்னு பயந்து அவனுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக திலோத்தமைங்கிற அப்சரஸ் பெண்ணை அனுப்புனான். அதனால் எந்த பலனும் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறமா தேவேந்திரன் ஒரு யோகியுடைய வேடத்தில் வந்து ஸ்வேதபுரியுடைய மன்னனை பார்த்து, மன்னா, உன்னுடைய மகன் சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு விரும்புகிறையான்னு கேட்டான். மன்னனும் ஆமான்னு சொன்னான். அப்படியானா நீ சர்வஜீவ யாகத்தை செய்யணும். உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றில் ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை அந்த யாகத்தில் பலியிடணும். இந்த யாகத்தை செய்கிறவர் கடுமையாக தவம் செஞ்சுட்டு நீர் கூட அருந்தாமல் இருப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். மன்னனும், சுவாமி, இந்த யாகத்துக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். நீங்கள் சொன்னபடி கடுமையாக தவம் செஞ்சுட்டு இருக்கிறவரை கொண்டே இந்த யாகத்தை செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னான். அப்போ யோகி வேடத்தில் இருந்த இந்திரன், மன்னா, அத்தகைய முனிவர் கிடைக்கிறது ரொம்ப அரிது. எனக்கு தெரிஞ்சு இந்த தலைநகரத்துக்கு பக்கத்தில் உள்ள காட்டில் பராங்குசருங்கிறவர் நீர் கூட அருந்தாமல் 1 வருட காலமாக தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரை அழைச்சிட்டு வந்து இந்த யாகத்தை செய். அதுக்கு முன்னாடி மிருகங்களிலும் பறவைகளிலும் ரகத்துக்கு ஒன்றா சேர்த்து வச்சுக்கோ. யாகம் முடிஞ்சதும் உன்னுடைய மகன் சக்கரவர்த்தி ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போனார். மன்னனும் மிருகங்களிலும் பறவைகளிலும் ரகத்துக்கு ஒன்றா பிடிச்சு வர செஞ்சு அதையெல்லாம் ஒரு இடத்துல அடைச்சி வச்சான். அதுக்கப்புறமா அவன் தன்னுடைய அமைச்சர்கிட்ட, அமைச்சரே, நீங்கள் காட்டிற்கு போய் யோகி பராங்குசரை தேடி கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள்னு சொன்னான். அமைச்சரும் ஒரு வேடனுடைய உதவியால் பராங்குசரை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் பராங்குசரை வணங்கி, சுவாமி, எம் மன்னர் நாட்டின் நலனுக்காக சர்வஜீவ யாகம் செய்ய போகிறார். அதை தாங்கள் தான் நடத்தி வைக்க வேண்டும். அதனால் தயவுசெய்து என்னோடு தலைநகருக்கு வாருங்கள் அப்படின்னு வேண்டினார். ஆனால் பராங்குசர் எந்த பதிலுமே சொல்லலை. அமைச்சருடனே, மகாத்மா, தாங்கள் எதை கேட்டாலும் என் மன்னர் கொடுக்க தயாராக இருக்கிறார். வீடு, நிலம், பணம் என்று எதையும் எந்த அளவில் கேட்டாலும் அவை தங்களுக்கு கிடைக்கும். மேலும் வசதிகளை விரும்பினாலும் அவற்றையும் எம் மன்னர் அளிப்பார். ஏதாவது உயர் பதவியை தாங்கள் விரும்பினாலும் அதையும் அவர் அளிப்பார். எனவே தாங்கள் தலைநகருக்கு வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டினார். ஆனால் பராங்குசரோ, இந்த யாகத்தை நான் நடத்தி கொடுக்க முடியாது. யாகம் என்ற பெயரில் எண்ணற்ற ஜீவராசிகளை பலியிட ஒருபோதும் நான் இசைய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அமைச்சரோ, சுவாமி, மன்னர் தாங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறார். பட்டம், பதவி, பணம், பலவித வசதிகள் என்றெல்லாம் தங்களுக்கு கிடைக்கும். சற்றே யோசித்து பாருங்கள் அப்படின்னு குழஞ்சாரு. ஆனால் பராங்குசரோ, இதையெல்லாம் சாதாரண மனிதரிடம் கூறினால் அவன் அவற்றிற்கு ஆசைப்படுவான். ஆனால் எனக்கு இகலோக வாழ்க்கையில் சற்றும் விருப்பமே இல்லை. நான் தவம் செய்து மோட்சத்தை அடையவே விரும்புகிறேன். அதனால் நான் இந்த காட்டை விட்டு எங்கும் வரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொன்னார். இதனால் அமைச்சர் எதுவும் சொல்ல முடியாமல் தலைநகருக்கு திரும்பி வந்துட்டார். அமைச்சர் மன்னனை பார்த்து பராங்குசர் சொன்னதை தெரிவித்தார். மன்னனுடனே, அப்படியா, நான் என் மகளையே அவருக்கு மனம் செய்து வைத்து என்னுடைய நாட்டையே அவருக்கு கொடுப்பதாக தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அமைச்சரை பராங்குசரை அழைத்து வர காட்டுக்கு அனுப்புனான். அதை கேட்ட அரசகுமாரி தான் ஒரு சந்நியாசியையா மணப்பது அப்படின்னு நினச்சி கவலைப்பட தொடங்கினான். மன்னனப்ப, கவலைப்படாதே, இது சும்மா ஒரு பேச்சுக்குத்தான். முதலில் அவரை அழைத்து வந்து யாகத்தை முடித்து கொள்ளலாம்.
பிறகு திருமணம் என்ற பேச்சு வரும்போது கையை விரித்து அவரை ஏமாற்றி விடலாம் அப்படின்னு சொன்னான். தன்னுடைய தந்தை இப்படியா முனிவரை ஏமாற்ற நினைப்பதை விரும்பாத போதிலும் அவருடைய சொல்படி அமைச்சரோடு காட்டுக்கு போனான். அமைச்சரு பராங்குசர்கிட்ட, மகாத்மாவே, எம் மன்னர் தம் மகளையே தங்களுக்கு மனம் செய்து வைத்து நாட்டையும் கொடுப்பதாக தெரிவிக்கிறார். தயவு செய்து தாங்கள் தலைநகருக்கு வந்து சர்வஜீவ யாகத்தை நடத்தி கொடுத்துவிட்டு இவளை மணந்து கொண்டு நாட்டின் மன்னராகி சுகமாக காலம் கழியுங்கள் அப்படின்னு சொன்னான். பராங்குசரு அரசகுமாரியை பார்த்து மகிழ்ந்து போய் அமைச்சரும் அரசகுமாரியும் வந்த ரதத்தில் ஏறி அமர்ந்து தலைநகரை அடைஞ்சார். ஒரு பரந்த மைதானத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பக்கத்தில் பலியிடப்பட வேண்டிய அத்தனை மிருகங்களும் பறவைகளும் கொண்டு வரப்பட்டுச்சு. பராங்குசர் வெட்டுவாளோடு பலிபீடத்துக்கு பக்கத்தில் வந்தார். முதல்ல அங்கே பலியிடுறதுக்காக ஒரு யானை நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அதை பலியிட பராங்குசர் வெட்டுவாளை உயர்த்தினப்ப யானை பயங்கரமாக பிளிருச்சு. அதை கேட்டு மற்ற மிருகங்களும் பறவைகளும் பெருத்த கூச்சல் போட்டுச்சு. பராங்குசர் சுற்றிலும் பார்த்துட்டு தன்னுடைய கையில் இருந்த வெட்டுவாளால் தன்னோட தலையையே வெட்டினார். அது யாகத்தீயில போய் விழுந்துச்சு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, பராங்குசர் அரசகுமாரியை மணந்து நாட்டின் மன்னனாகிவிட ஆசைப்பட்டுத்தானே யாகம் செய்ய வந்தார். ஆனால் யானையை பலியிடாமல் அவர் தன்னையே ஏன் பலியிட்டு கொண்டார்? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, பராங்குசர் உலக வாழ்க்கை மீது விரக்தி கொண்டவர். அவர் அரசகுமாரியை கண்டு மயங்கி அவளை மணந்து கொள்ளும் நோக்கத்தோடு வரவில்லை. பல மிருகங்களையும் பட்சிகளையும் காக்க தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என மகிழ்ந்து யாகசாலைக்கு வந்து தன்னையே பலி கொடுத்து கொண்டார். இதனால் மன்னன் மனம் மாறுவான் என்றே அவர் எண்ணினார் என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.